அண்மை செய்தி. கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் நிலச்சரிவாலும் காட்டாற்று மழை வெள்ளத்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையின்படி கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்திற்கும் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்த்து காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர் மற்றும் இடுக்கி ஆகிய அந்த 8 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களுக்கு தொடர்ந்து அங்கே கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் நேரடியாக சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் இங்கே தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்யும் என்றும் ரெட் அலர்ட் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் பாதிப்புகள் அதிகமான பகுதிகளுக்கு இன்னும் மீட்பு குழுவினர் சென்றட முடியாத பகுதிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்லலாம் என்ற ஒரு முயற்சியும் பலனளிக்காமல் தொடர்ந்து மழை பெய்வதனாலும் மோசமான வானிலை காரணமாகவும் இந்த விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மீண்டும் கோழிக்கோடு விமானப்படை தளத்திற்கு திரும்பிய நிலையில தற்பொழுது இன்னும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் என்ற அறிவிப்பை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த மீட்பு பணிகள்ல மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் இன்னும் செல்ல முடியாத நிலையில் தற்காலிக பாலத்தை அமைத்து இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முயன்று வருகிறார்கள். இன்னும் காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய பகுதிகளில் கடும் சவாலுக்கு பிறகுதான் மற்றொரு கரைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில இன்னும் வானிலை ஆய்வு மையம் இந்த 8 மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய வயநாட்டிலும் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விமானப்படை தவிர்த்து ராணுவமும் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு சென்றடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவ குழுவிடம் சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்து காட்டாற்று வெள்ளத்தை கடந்து மற்றொரு கரைக்கு அதற்கு தாண்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதிக்கும் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் மழை பெய்யும் என்பதனால இன்னும் பாதிப்புகள் அதிகமாவதற்கு, அதாவது மீட்பு பணிகளுக்கு தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து இந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மீட்பு குழுக்கள் விரைந்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீட்பு குழுக்கள் தவிர்த்து தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கிறது. ராணுவமும் 200க்கும் மேற்பட்ட ராணுவ குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். இவை தவிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் 9 குழுவினர் அங்கே சென்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு மீட்பு குழுவினரை ஒருங்கிணைத்து மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக சிறப்பு அதிகாரியையும் கேரள அரசு நியமித்திருக்கிறது. IAS அதிகாரியான ஸ்ரீராம் சாம்பசிவராவ் இவர் இந்த பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான சிறப்பு அதிகாரியாக செயல்படுவார் என்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து அவர் செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் கேரள அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒரு பக்கம் விமானப்படையினுடைய 2 ஹெலிகாப்டர்கள் சூலூரில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் காரணமாக, மோசமான சூழ்நிலை அந்த வானிலை நிலவரம் காரணமாக கோழிக்கோடு விமானப்படை விமான நிலையத்திற்கு மீண்டும் தரையிறங்கிய நிலையில மீண்டும் இந்த மழை நின்ற பிறகு ஹெலிகாப்டர்களை இயக்கி மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனிடையே தொடர்ந்து ஒரு பக்கம் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவுல வயநாட்டு பகுதியில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு மற்றும் காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக அடித்து செல்லப்பட்ட குடியிருப்புகள், அதில் இருந்தவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து ஒரு பக்கம் மீட்பு குழுவினர் பல்வேறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளும் மீட்பு நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 70ஆக உயர்ந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு கடும் உடல் பாதிப்புகளால் அவர்கள் அங்கெங்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிருடன் மீட்கப்பட்டவர்களுடைய விவரங்களை அவர்கள் விவரங்களை திரட்டி அவை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு வயநாட்டில் சிக்கிக்கொண்ட அவர்களுடைய உறவினர்களோ குடும்பத்தினர் குறித்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இதுவரை உயிருடன் இருக்கக்கூடியவர்களுடைய விவரங்களை எல்லாம் பட்டியல் வைத்து அவர்கள் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும், அதே வேளையில் சடலங்களாக மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளங்களை கண்டறிந்து அவற்றை அந்த விவரங்களையும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பையும் வெளியிடப்படும் என்று கேரள மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த
பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு பக்கம் வந்து இந்திய ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் பல்வேறு இடங்களில் குழுக்களாக இறங்கி அவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை சடலங்களே வந்து 50க்கும் மேற்பட்ட சடலங்களாக மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதாகவும் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 70க்கும் மேலே இருக்கிறது என்றும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த முண்டக்கை உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து நேரடியாக அந்த மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் முதலில் பாதிக்கப்பட்ட பகுதியாக அந்த முண்டக்கை பகுதி தான் இருக்கிறது. அங்கே வந்து ஒரு 3க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து மண் சரிவில் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் குடியிருப்புகள் மண்ணில் புதைந்ததாகவும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடங்களில் வசித்தவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து முழுமையாக இன்னும் அறிய முடியவில்லை. மீட்புக் குழுவினரும் இந்த பகுதியில் சூரல்மலை பகுதியில் இருந்து முண்டக்கைக்கு செல்வதற்கான வழித்தடங்களிலும் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளம் செல்வதனால அங்கு சென்று அங்கு என்ன நிலவரம் என்பதை அறிய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அங்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் மீட்புக் குழுவினரை விரைந்து அந்த பகுதிக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வந்து மாநில அரசு அதிகாரிகள் வந்து தெரிவிக்கின்றனர். இதனிடையே 70க்கும் மேற்பட்டோர் வந்து இதுவரை உயிரிழந்திருப்பதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல மண்ணில் புதைந்த நிலையிலும் அதே போன்ற பாறைகளின் இடுக்கிலும் வந்து காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு அங்கங்கே வந்து சடலங்கள் வந்து இருப்பதாகவும் அவற்றை வந்து தொடர்ந்து மீட்கக்கூடிய பணியில் வந்து ஒரு பக்கம் வெவ்வேறு குழுவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். அதே வேளையில் இந்த குடியிருப்பு பகுதிகள் எதுவும் இந்த பாதிப்புக்குள்ளான பகுதியில் இருந்தால் முதலில் அங்கு யாரும் உயிரோடு இருக்கிறார்களா, வேறு யாரேனும் வந்து உதவிகள் கேட்கிறார்களா என்பதை வந்து நேரடியாக அங்கு சென்று விரைந்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடங்களுக்கு சென்று அவர்கள் வந்து மீட்பு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட அந்த மீட்பு குழுவினர் எல்லாமே அதற்கு பிறகுதான் அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளை யாரும் இருந்தால் அவ்வாறு இருந்தால் அவர்களை மீட்டு வந்து முகாம்களுக்கு அனுப்பி வைப்பது, மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் மண்ணில் யாரும் புதைந்து சடலங்கள் கிடக்கிறதா அல்ல பாதிக்கப்பட்ட பகுதியில் எதுவும் சடலங்கள் இருக்கிறதா என்பதை வந்து பார்க்கிறார்கள். அதற்காக மோப்பநாய்களும் வந்து பயன்படுத்தப்பட்டு இவற்றை வந்து இந்த மீட்பு பணிகளுக்கு வந்து ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முண்டக்கை உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த அதிக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் 3 கிராமங்களில் கடுமையான பாதிப்பு அங்கே அந்த ஆற்று கரையோரம் இருந்த அந்த குடியிருப்புகள் எல்லாமே வந்து அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. இப்படி இங்கிருந்து அடித்துச் செல்லப்பட்டு ஆற்றில் வந்து அடித்துச் செல்லப்பட்ட சடலங்கள் அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலப்புரம் பகுதியில் வந்து ஒரு சில சடலங்கள் ஒதுங்கி இருப்பதாகவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் காட்டாற்று வெள்ளம் வந்து இன்னும் தொடர்ந்து அந்த வயநாடு பகுதியில் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த காட்டாற்றை கடந்து அந்த மற்றொரு கரையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே தற்காலிக பாலங்களை அமைப்பதற்கான பணிகள்ல இந்த மீட்பு குழுவினர் பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவை எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 இடங்கள்ல முழுமையாக போக்குவரத்துக்கான அந்த பாலங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தற்காலிக பாலம் அமைத்து வேறொரு அந்த அடுத்த கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்கு மீட்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதற்காக மீட்பு குழுவினர் வந்து திட்டமிட்டு வருகிறார்கள். அதே வேளையில் இந்த மீட்பு குழுவினரின் முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடரும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வயநாடு பகுதியில் மட்டுமே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கும் அங்கே கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலிலும் கூட அந்த மீட்பு நடவடிக்கை தொய்வின்றி நடப்பதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியும் வந்து கேரள அரசு நியமித்திருக்கிறது. கூடுதலான மீட்பு குழுவினர் தேவை என்று அண்டை மாநிலங்களுக்கும் வந்து கேரள அரசு வந்து அந்தந்த மாநில முதலமைச்சர்களை தொடர்பு கொண்டு அதற்கான வலியுறுத்தல்களை செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரை வந்து கேரள முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் 9 குழுவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த பெருவெள்ள பாதிப்புகளில் எல்லாமே வந்து பணிபுரிந்த அனுபவம் பெற்ற மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனுபவம் பெற்ற அந்த வீரர்கள் எல்லாமே 9 குழுக்களாக கேரளா விரைந்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து அந்த மாநில அரசு அந்த அரசு அங்கே இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை குழுவுடன் இணைந்து எந்தெந்த பகுதிகளுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்களோ அங்கே அனுப்பி அந்த மீட்பு நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவதற்கும் அவர்கள் வந்து அதற்கான மீட்பு உபகரணங்களுடன் அங்கே சென்றிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கான ஒரு சிறப்பு அதிகாரியும் வந்து கேரள அரசு நியமித்திருக்கிறது.